லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 38. பின்பு இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு பேதுருவின் வீட்டிற்கு செல்கிறார். ஆனால் பேதுருவின் வீட்டில் அவருடைய மாமியார் இருக்கிறார். பேதுரு தாராள உள்ளத்தோடு தன் மாமியாருக்கும் தன் வீட்டிலே இடம் கொடுத்திருக்கிறார். பேதுரு தாராள உள்ளத்தோடு தன்னுடைய மாமியாருக்கும் உணவு கொடுக்கின்றார், உடை கொடுத்திருக்கிறார், இருப்பிடம் கொடுத்திருக்கிறார், பராமரிப்பு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் கொடுத்தும் கடைசியாக அவர் ஜெப உதவியும் கொடுக்கின்றார். இயேசு வீட்டிற்கு வந்தபொழுது தன் மாமியாருக்காக பரிந்து பேசுகின்றார்கள். அந்த அளவுக்கு பேதுரு அன்பு உடையவராக, இரக்கம் உடையவராக, தன்னுடைய உறவினர்கள் மீது பாசம் உடையவராக இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல ஒரு பண்பை நாமும் பெற்று வாழ வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு நாம் உணவு, உடை, இருப்பிடம், ஜெப உதவி, அவர்களை கௌரவத்தோடு நாம் பார்த்து கொள்கின்றோமா? நம்முடைய அல்லது அத்தை மாமா வீட்டிற்கு விருந்தாடி வருகிறார்கள், அவர்களை நாம் அன்போடு உபசரிக்கின்றோமா? ஆக இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நம் வீட்டிற்கு வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே பேதுருவிடம் இருக்கின்ற நல்ல பண்பு என்னவென்றால், உறவினர்களை அன்பு செய்கிறார், அவர்களுக்காக ஜெபிக்கிறார். நாமும் அவ்வாறு வாழ்வோம். ஆண்டவர் நம் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.